ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் நல்லா சேஃபாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபியும் இருக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸுங்க. நம்ம கீரை வகையெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சு எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு முருங்கைக்கீரை தாங்க எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எந்த கீரையாக இருந்தாலும் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நம்ம வெளியூரில் இருக்கோம், நம்ம ஊரில் இருந்து இந்த மாதிரி முருங்கைக்கீரையெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய தண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் உருவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத்தை இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சிக்கோங்க. அடுத்து இந்த காட்டன் கிளாத்துக்குள்ளார நம்ம எடுத்து வச்சிருக்க முருங்கைக்கீரையை வச்சு நல்லா டைட்டாக ஒன்று கட்டிடலாம். காட்டன் துணி தாங்க எடுக்கணும், அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், நல்லா டைட்டாக அந்த மாதிரி கட்டி வச்சாச்சு. இனி இதை ஒரு துணி பையில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இதை இன்றைக்கி நம்ம பேக் பண்ணோன்னா நாளைக்கு வரைக்குமே இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதை நம்ம வெளியூருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டிலையே நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கீரையெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த கீரையை நான் அடுத்த நாளுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு நாள் காலையில் இதை நான் பேக் பண்ணதுங்க, அடுத்த நாள் மதியம் தான் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? முருங்கைக்கீரையை மரத்துலேருந்து பறிக்கும் போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க. கடைகள்லேருந்து வாங்குறத விடைக்கும் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை நம்ம யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டுமே நல்லா இருக்குங்க. ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லது. இந்த மெத்தடில் தான் நான் ஊர்லேருந்து வரும்போது ஒவ்வொரு முறையும் முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வருவீங்க. இந்த டிப்ஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிச்சனில் சமைக்கும் போது கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும், கேஸ் ஸ்டவ்வாக இருக்கட்டும், அடிக்கடி நமக்கு எண்ணெய் கொட்டும். இது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம்தான். நம்ம எண்ணெய் கொட்டின உடனே என்ன பண்ணுவோம், ஒரு கிளாத் வச்சு நம்ம துடைப்போம். அந்த மாதிரி நம்ம துணி வச்சு துடைக்கும் போது அந்த எண்ணெய் பிசுக்கு ஈஸியாக ஒன்றும் போகாது. துணி வச்சு துடைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி எண்ணெய் கொட்டின இடத்துல கொஞ்சமாக கோலமாவை அப்படியே தூவி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு துணியை வச்சு இந்த மாதிரி துடைச்சி எடுத்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோலமாவு உறிஞ்சு எடுத்துடும். பாருங்க, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா, அந்த கோலமாவு கலரே மாறிடுச்சு பார்த்தீங்களா? அந்த எண்ணெய் பிசுக்கு அவ்வளவுமே பார்த்தீங்கன்னா அந்த கோலமாவோடே சேர்ந்து வந்துடும். இனி இந்த இடத்துல நீங்கள் கையால் தொட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு இருக்காதுங்க. சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துரும் இந்த கோலமாவு. இந்த ட்ரிக்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த கோலமாவுக்கு பதில் நம்ம வீட்டில் எக்ஸ்பயர் ஆன பவுடர், ஏதாவது முகத்துக்கு போடுற பவுடர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் தேங்காய் துருவுறதுக்காக தேங்காய் துருவல் வச்சுருப்போம். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாடலில் வச்சுருப்போம். இந்த தேங்காய் துருவல் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஆகும்போது இதோட ஷார்ப்னஸ் கம்மியாயிடும். ஷார்ப்னஸ் கம்மியாச்சுனாலே நமக்கு தேங்காய் துருவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த துருவலை ஷார்ப் பண்ணுறதுக்கு நம்ம எல்லார் வீட்லேயுமே யூஸ் பண்ணக்கூடிய இடிகள் போதுங்க. இடிகள் வச்சு இந்த தேங்காய் துருவல் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா ஒன்று தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டாலே பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் நல்ல ஷார்ப் ஆகிடும். அதுக்கப்புறம் தேங்காய் துருவலுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க. துருவல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே புதுசாக வாங்கும்போது எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, வெள்ளி பொருட்களை நம்ம கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே வெள்ளி பொருள் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வெள்ளி பொருள் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லிக்யூடு தாங்க. ரூபேரின்னு இதுக்கு பேர். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த குங்குமச்சிமிழ் பாருங்கள் எப்படி கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. புதுசு மாதிரியே ஆகிடுங்க. இந்த லிக்யூடை நான் இன்றைக்கி ஒரு கிச்சன் டவல் எடுத்திருக்கேங்க. இது ரீயூசபிள் கிச்சன் டவல், ரொம்பவே யூஸாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அல்லது 3 ட்ராப் தான் நான் ஊற்றிருக்கேன். இதை வச்சு இப்போ நான் தேய்க்க போகிறேன். பாருங்கள், வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நான் அழுத்தம் கொடுத்து எதுவுமே தேய்க்கிறேங்க, லைட்டாக தாங்க தேய்க்கிறேன். தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா டக்குன்னு கலர் மாறிடும். பார்த்தீங்களா? இதை தேய்க்க நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். குங்குமச்சிமிழ் புதுசாக வாங்கும்போது எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குமோ அதே மாதிரி நல்ல புதுசு மாதிரியே ஆகிடுங்க.
இது பார்த்தீங்கன்னா வெள்ளி பொருட்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இப்போ நம்ம வெள்ளி விளக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா அந்த விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு லிக்யூட் யூஸ் பண்ணி நல்லா ஒன்று க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தொடச்சிட்டு இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். வெள்ளி பொருட்களை நீங்கள் வருஷக்கணக்காக க்ளீன் பண்ணாமல் ரொம்ப கருத்து போயிருந்தாலுமே இந்த லிக்யூட் வச்சு தேய்ச்சிங்கன்னா புதுசு போலே ஆயிடுங்க. இது ப்ரமோஷன் வீடியோ இல்லைங்க, என்னோட தேவைக்காக நான் வாங்கி யூஸ் பண்ணதில் எனக்கு பிடிச்சதுனால உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த லிக்யூட் கூட உங்களுக்கு ஒரு காட்டன் கிளாத் இது ரெண்டும் இருந்தாலே போதுங்க. இதை நல்லா தேய்க்க பார்த்தீங்கன்னா செம்ம ஷைனிங் கொடுக்குங்க. இப்போ ரொம்ப கருத்து போயிருக்க இடம் இந்த இடுக்குகளில் நம்ம கையால் தேய்க்க முடியாத இடங்கள்லாம் லைட்டாக அந்த ட்ராப்பை ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடச்சிக்கோங்க. லிக்யூட் வச்சு தொடச்சி நல்லா இது க்ளீன் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ட்ரையான காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான், ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. இந்த லிக்யூடோட ஒரே மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காதுங்க. இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கையில் அந்த ஸ்மெல் ரொம்ப நேரத்துக்கு இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜியெல்லாம் வரும்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். மற்றபடிக்கு கிளீனிங் வைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கம்ப்ளீட்டாக நான் இதை தொடச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், உள் பக்கம் வெளிப்பக்கம்லாம் பார்த்தீங்களா புதுசு போலே மாறிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ரூபேரி பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கடைகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் வச்சு தாங்க க்ளீன் பண்ணுறாங்க. இதை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க. ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் இதை வெள்ளி விளக்கெல்லாம் இதை வச்சு க்ளீன் பண்ணோன்னா வெள்ளி விளக்கு எப்போவுமே புதுசு போல இருக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 110 ருபீஸுங்க. இதை ஒரு டைம் நம்ம வாங்கினோன்னா 6 மந்த்துக்கு மேலேயே நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். ஈஸியாக டக்குன்னு க்ளீன் பண்ணோன்னா இந்த சொல்யூஷன் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி பிரெட்டு சேர்த்து ரொம்ப அருமையான சுவையில் குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? குஸ்கா பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி தான். நான் இங்கே 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த பாஸ்மதி அரிசியை இப்போ 2லேருந்து 3 முறை தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துடலாம். அரிசியை நல்லா கழுவிட்டு குறைஞ்சது 20 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு குக்கரில் தான் குஸ்கா செய்ய போகிறேன். இதுக்காக ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கிறேன். குக்கர் நல்லா சூடாகி வந்ததுமே இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் கம்ப்ளீட்டாக உருகி வந்தாச்சு. இப்போ இதில் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 3 சின்ன துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் சேர்த்த உடனேயே இதில் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் 2 சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்டே நம்ம மிளகாத்தூள் சேர்க்கும் போது இந்த குஸ்காக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். வெங்காயம் நல்லா நைஸாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வதங்கி வந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு குஸ்கா நல்லா டேஸ்டாக இருக்கும். மிளகாத்தூள் சேர்த்து வதக்குறதுனால ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சு வதக்கிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இனி நம்ம இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் இங்கே 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே இந்த மிளகாத்தூள் சேர்த்ததுனால எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? தக்காளி நல்ல மசிய வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நார்மலாக குஸ்கா பண்ணும்போது காய் எதுவுமே சேர்க்க வேண்டாம், பிளைனாக தான் செய்வோம். ஆனால் இன்னைக்கு நான் கொஞ்சமாக காய் சேர்க்குறேன். கொஞ்சமாக சின்னதாக ஒரு கேரட், 2 பீன்ஸ் இது 2யுமே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக காய் சேர்த்து செய்கிறதுனால குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால தான் சேர்த்துருக்கேன். இந்த காய் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இனி இதோட ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் இங்கே பச்சை மிளகாவை கட் பண்ணாமல் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்குன்றவங்க நீங்கள் பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்து இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான புதினா இலை 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம தயிர் சேர்க்கலாம். நான் இங்கே ஒரு 1/4 கப் போல தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஃபர்ஸ்டே நம்ம 1 டீஸ்பூன் போல காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருந்தோம்.
காஷ்மீர் மிளகால காரமே இருக்காது, கலர் தான் இருக்கும். அதனால தான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். பாருங்க, இந்த அளவுக்கு சைட்ல எல்லாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப இதோட ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இனி இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிய வதங்கி இந்த கன்சிஸ்டன்சில வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல தண்ணி சேர்க்கலாம். ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டா இருக்கும். அதாவது எந்த கப்பால நீங்க பாஸ்மதி அரிசி அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பிலே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப இந்த தண்ணியில நீங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கணும், அப்பதான் அரிசி சேர்த்து வேக வைக்கும் போது கரெக்டா இருக்கும். நான் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமா அந்த டைம்ல சேர்த்திருக்கேன். நாம சேர்த்திருக்க தண்ணி இப்ப நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசி அதுல சேர்க்கணும். அப்பதான் அரிசி எல்லாமே ஒண்ணு போல வெந்து வரும். 20 நிமிஷமா நல்ல ஊறின பாஸ்மதி அரிசியா இப்ப இதோட சேர்த்துக்கிறேன். நாம சேர்த்திருக்க பாஸ்மதி அரிசியை இப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குஸ்காக்கு கரம் மசாலா எதுவுமே சேர்க்கல, இதுவே நல்ல பிளேவர்ஃபுல்லா தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நாம இன்னைக்கு இந்த குக்கரை மூடி போட்டு மூடி வேக வைக்க போறதில்ல. நாம சேர்த்திருக்கக்கூடிய அரிசி தண்ணி ரெண்டுமே ஒரே அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை தம் போட்டு தான் வேக வைக்க போறோம். பாருங்க, தண்ணி ஓரளவுக்கு வத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல தவியால லைட்டா ஒண்ணு கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே குக் ஆகட்டும். இப்ப பாருங்க, அரிசி தண்ணி ரெண்டும் ஒரே அளவுக்கு வந்துடுச்சு. இனி இதை நம்ம தம் போட்டுடலாம். இப்ப இன்னொரு அடுப்புல தோசைக்கல்ல நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. தோசை தவா நல்ல ஹீட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதை ஸ்லோ ஃபிளேம்ல மாத்திக்கோங்க. இப்ப இந்த தோசைக்கல் மேல இந்த குக்கரை வச்சிடலாம். இனி இது மேல ஏதாச்சும் ஒரு மூடி போட்டு மூடி ஹெவியான வெயிட் வச்சுக்கோங்க. அப்பதான் அதுல இருக்கக்கூடிய ஆவி எதுவுமே வெளியே போகாது. இது இப்படியே ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு 10ல இருந்து 12 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த டைம்ல நம்ம பிரெட்டை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 3 பிரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரெட்டை எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த பிரெட்டை சேர்த்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்ல தான் இந்த பிரெட்டை குக் பண்ணணும், இல்லாட்டி பிரெட் சீக்கிரமா கரிஞ்சிடும். நாம சேர்த்திருக்க பிரெட் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம எண்ணெயில இருந்து மாத்திரலாம். இது இருக்கட்டும். நாம இப்ப தம் போட்டு ஒரு 12ல இருந்து 13 நிமிஷம் போல ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதுல இப்ப நம்ம பொரிச்சு வச்சிருக்க பிரெட் பீசஸ மொத்தமா சேர்த்துடலாம். பிரெட் சேர்த்து சாதம் எதுவும் உடையாத மாதிரி மெதுவா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி இந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய சூட்ல இந்த பிரெட் நல்லா சாஃப்ட் ஆகி வந்துரும். இப்ப இந்த குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் போல அப்படியே ரெஸ்ட்ல வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். சாதம் உதிரி உதிரியா நல்ல கரெக்டான பக்குவத்துல வெந்து வந்திருக்கு. இப்ப இத நம்ம லைட்டா கலந்து விட்டுறலாம். பாருங்க, கொஞ்சம் கூட அடியில பிடிக்காம பெர்ஃபெக்ட்டா நம்மளுடைய குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த குஸ்கால நம்ம மைல்டான காரம் சேர்த்து தான் செஞ்சிருக்கோம். அதனால லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்க இதே மெத்தட்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வருவாங்க. இப்ப இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த குஸ்காவோட சேர்த்து சாப்பிடும் போது இந்த பிரெட்டுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷா மட்டன் கிரேவி அல்லது சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் செமையா இருக்கும். நான் சொன்ன மெத்தட்ல இதே அளவுகளோட நீங்களும் உங்க வீட்ல குஸ்கா செஞ்சு பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.